வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட சுற்றுலா தலமான ஏற்காடு பகுதியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சொந்தமா வாங்குற ஒரு நபருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சென்னை திருப்போரூர் பகுதியை சேர்ந்த பாலாஜின்ற நபர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு வர்றாரு. இவரு சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எங்கெங்க இடம் இருக்கோ, பிளாட் இருக்கோ, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி, அதாவது டீலரை பிடிச்சி, நிறைய பில்டர்ஸை பிடிச்சி அவங்க கிட்ட இந்த இடத்த சேல்ஸ் பண்ணி அதுல ஒரு விதமான ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இவரோட பிசினஸை நல்லபடியா ரன் பண்ணிட்டு வர்றாரு. இவரோட கம்பெனி நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலாஜி என்ன பண்றாருன்னா, இப்படி இந்த பிசினஸை கண்டினியூ பண்ணி ஓரளவுக்கு மிகப்பெரியன்றதை விட சென்னையில ஒரு பணக்கார நபர் எவ்வளவு வசதியா இருப்பாரோ அந்த அளவுக்கு வசதியான நபரா இந்த பாலாஜின்றவர் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட குடும்ப நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாலாஜி, அப்புறம் அவரோட மனைவி, 2 மகன்கள் இருக்காங்க, 2 பசங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா, அதாவது பாலாஜியோட அம்மா. இப்படி இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வர இந்த கட்டத்துல ஏற்காடு பகுதியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விலைக்கு வருது. இத முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் பாலாஜி ஏற்காடு பயணம் பண்றாரு. அங்க ஏற்காடு போய் அந்த கெஸ்ட் ஹவுஸ பாக்குற பாலாஜிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. இந்த கெஸ்ட் ஹவுஸ ஏன் மத்தவங்களுக்கு விலை பேசி விற்கணும், இது நம்மளே வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த விஷயத்த அவரே முடிவெடுக்காம வீட்டுல இந்த கெஸ்ட் ஹவுஸோட போட்டோ எடுத்து மொபைல்ல போட்டோ எடுத்து அதை இவங்க குடும்பத்துக்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ நானே விலைக்கு வாங்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். இங்க ஏற்காடு பகுதியில சுற்றுலா தலம்ன்றதுனால ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் வரும். அது மட்டும் இல்லாம சீசன் டைம்ல நிறைய ஃபேமிலிகள் இந்த இடத்துல சுற்றுலா தலத்துக்கு இந்த ஏற்காடு பகுதிக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸும் கிட்டத்தட்ட ஒரு மிடில், அதாவது ஒரு நடுவில் சென்டர் ஆஃப் ஏற்காடுல அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கெஸ்ட் ஹவுஸை நம்ம வாங்கணும்னா நாம இதை வச்சு நல்ல பிசினஸ் பண்ணலாம், நல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இவங்க குடும்பமும் சம்மதிக்குது. நம்ம பாலாஜியும் அந்த கெஸ்ட் ஹவுஸை யாருக்குமே விலை பேசி விற்காம வாங்க வரவங்களையும் எப்படியோ தட்டி கழிச்சு ஒரு கட்டமா இந்த கெஸ்ட் ஹவுஸை நம்ம பாலாஜி சொந்தமா வாங்குறாரு. இந்த கெஸ்ட் ஹவுஸை பாலாஜி வாங்கினதும் அந்த கெஸ்ட் ஹவுஸை சுத்தி நிறைய ரெசார்ட், கொஞ்சம் சின்ன ரெசார்ட் மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே பாலாஜியை சென்னையில இருந்து ஒரு பெரிய பணக்காரர் இந்த இடத்துல ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸை வாங்கிட்டாரு, சோ இவர் மிகப்பெரிய பணக்காரரா இருப்பாரு போல அப்படின்னு வியந்து பாக்குறாங்க பாலாஜியை. ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாலாஜி அந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கினதுக்கு அப்புறம் பாலாஜியை நேர்ல சந்திக்கிறாங்க. பாலாஜியும் இந்த கெஸ்ட் ஹவுஸை தன்னோட பேருக்கு மாத்தணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த ஏற்காட்லயே கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்குறாரு. இந்த கட்டத்துல தான் அந்த பக்கத்துல ரெசார்ட்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல சில ரெசார்ட் வச்சிருக்கிற சில நபர்கள் பாலாஜியை மீட் பண்றாங்க. அப்படி பாலாஜியை மீட் பண்ற அந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் அவசரப்பட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்குனீங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸை வித்த அந்த ஓனர் எதுக்காக வித்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல யாருமே ஒரு நாளைக்கு மேல தனிமையாகவும் சரி குடும்பத்தோடவும் சரி இருக்கவே முடியாது, நிறைய அமானுஷ நிகழ்வுகள் நடக்குது, நிறைய அழுகை சத்தமும் நிறைய அலறல் சத்தமும், யாரோ நைட் ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த சவுண்டு விடிய கேட்கும். இரவு நேரம் ஆனாலே இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கறதுக்கே பயமாகவும், நைட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறவங்க மரண பயத்தை ஏற்படுத்துற சில அமானுஷ நிகழ்வுகளும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்குது. இது தெரியாம எதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி பாலாஜி கிட்ட சொன்னதும் பாலாஜியோட மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, ஏண்டா உங்களால வாங்க முடியலன்ற பொறாமையில என்கிட்ட பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி பயமுத்துறீங்களா, இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கி நான் எப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை ஏத்துக்காத பாலாஜி என்ன பண்றாருன்னா, அவங்க சொல்லும் போது தலையாட்டிட்டு, சரிங்க இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நான் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி தான் இந்த கெஸ்ட் ஹவுஸை நான் புதுப்பிச்சு இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு.
இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கின பாலாஜி ஒரு வாரத்துல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? உடனே அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும், அதாவது 2 பசங்க, அவங்க மனைவி, அவங்க அம்மா மொத்த பேரையும் ஏற்காடுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொல்றாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் காட்டேஜ் வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3 ரூம் இருக்கும். இந்த ஓடு போட்ட மாதிரி தான், சீமை ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓடு போட்ட மாதிரி ஒரு காட்டேஜ் மாதிரி நடுவுல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரந்த ஏக்கருக்கு நடுவுல இந்த காட்டேஜ் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த ஓனர்கள், இந்த காட்டேஜோட ஓனர்கள் தங்குறதுக்கு ஒரு தனியா ஒரு வீடு இருக்கும். அந்த பராமரிப்பு பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் தங்குறதுக்கு மாதிரி ஒரு வீடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, நிறைய சீமை ஓடுகள் அங்கங்க சிதிலம் அடைஞ்சிருக்கு. வீடும் கொஞ்சம் பராமரிக்கிற வேலை இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த லோக்கல்ல இருக்கிற இந்த வுட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கார்பெண்டர் சொல்லுவாங்கல்ல, கார்பெண்டர், அப்புறம் அந்த சீமை ஓட மாத்துறதுக்கு, சில நபர்களை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே கூப்பிட்டு அந்த வீடை வந்து கொஞ்சம் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அந்த வேலையை முடிக்கிறாரு. இவங்க ஃபேமிலியும் அங்க வருது. இந்த கெஸ்ட் ஹவுஸை பயங்கரமா ரெடி பண்ணி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அட்ராக்ட் ஆகி, ஆஹா சூப்பரா இருக்கு இந்த காட்டேஜ், இங்க போகலாம். முக்கியமா அந்த காட்டேஜ்ல வந்து ஃபேமிலியும் தங்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி புதுசா போறாங்களே, இந்த ஹனிமூன் எல்லாம் போவாங்கல்ல, அவங்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு இயற்கையாவே ரம்மியமா இருக்குமா அந்த இடம். அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் நம்ம பாலாஜி வாங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கி யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து பாலாஜியோட ஃபேமிலியே அந்த பராமரிப்பு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு பாலடைந்த ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை பாத்தீங்கன்னா புதர் மண்டி போய் தண்ணி இருக்கு, ஆனா அதை கிளீன் பண்ணல, சுத்திகரிப்பு பண்ணல, அதை வந்து தூர் வரல, அப்படியே இருக்குங்க. அதை பார்த்தா கிட்டத்தட்ட பல வருஷமா பராமரிக்காத ஒரு கிணறு மாதிரியே இருக்கு. அந்த கிணறை நம்ம பாலாஜி நோட் பண்றாரு. அந்த கிணறை பார்த்த பாலாஜிக்கு ஒரு சந்தேகம் எழுது. என்னடா நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கணும், இந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்தோம், அங்க இருக்கிற வீடு சுத்தி பார்த்தோம், சுத்தி சும்மா தோராயமா பார்த்தோம், ஆனா இந்த கிணறு இருக்க விஷயத்த நானும் பார்க்கல, இந்த வீடை வித்த அந்த நபரும் நம்ம கிட்ட சொல்லலையே, இப்படி ஒரு கிணறு, இதை தூர் வராம இப்படி புதர் மண்டி இருக்கு, இது கிளீனு கூட பண்ணல, இதை ஏன் இப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. ஆனா அதை பெருசா எடுத்துக்கல. அன்னைக்கு நைட்டு இவரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ் வீட்டு பக்கத்துல அந்த பராமரிப்பு பண்றதுக்காக இருக்கிற அந்த வீட்டுல இவங்க குடும்பமே தங்கிட்டு இருக்குங்க. கரெக்டா அன்னைக்கு நைட்டு நம்ம சென்னையில இருந்து போன ஒரு குடும்பமே அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்து, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட் வேணும், காலையில இங்க இருந்து நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கஸ்டமரா ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து வராங்க. அவங்க வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை புக் பண்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்திலேயே ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு கஸ்டமரா கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேணும்னு சொல்லுங்க, நீங்க வெளியெல்லாம் போக தேவையில்ல, நாங்களே வீட்டுல சமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே ஒரு கஸ்டமரை நம்ம எப்படி வரவேற்போமோ அந்த இதை வந்து பர்ஃபெக்டா பாலாஜி பண்றாரு. ஒரு கட்டத்துல பாலாஜி அவங்களுக்கு அவங்களோட பேரு, நேம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் வாங்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்புறாரு. இந்த ரூம்ஸ் இருக்கு, நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லி டைம் எல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இரவு ஒரு 1-1:30 இருக்கும். அந்த வீட்டுல லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது. பாலாஜி அந்த வீட்டுல இருந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை நோட் பண்றாரு. என்னடா இது லைட் அணைஞ்சு வருது, ஒருவேளை ஏதாவது ஒயர் ஃபால்ட்டா, நம்ம கனெக்ஷன் ஏதாவது சரியா கொடுக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு அந்த உள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. விசாரிக்க போனா அந்த ஃபேமிலியே வெளியே நின்றுட்டு இருக்கு. என்னங்க ஆச்சு, உள்ள எல்லாம் வெளியே இருக்கீங்க? இல்லைங்க, இது உள்ள ஏதோ ஒரு சரியில்லை, எங்களால உள்ள தூங்க முடியல, உள்ள இருக்கவே முடியல, யாரும் ஒருத்தர் ரொம்ப மைல்டா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த குரல் வந்து எங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நாங்க ஒரு கட்டத்துல யாரோ பக்கத்துலதான் யாரோ அழுகுறாங்களே, இல்ல உங்க வீட்டுலதான் யாரோ அழுகுறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி வெளியே வந்து சுத்தி பூத்தி பார்த்தேங்க. ஆனா யாருமே இல்ல. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆனா அந்த அழுகுரல் ஒரு 1/2 hour கண்டினியூஸா இப்ப கேட்டுட்டு இருந்தது. சரி, நம்ம இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, நாளைக்கு காலையில நம்ம வெளியே இந்த டூர் வந்தோம், அப்படியே சுத்த போறோம், அதனால தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல யாரோ பயங்கரமா இந்த ரூம்குள்ள ஓடுறாங்க. இந்த கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே திறந்திருக்கு, யார் திறந்து விட்டா இப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை அடுக்கடுக்கா பாலாஜி கிட்ட கேட்ட உடனே பாலாஜிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்கதான் முதல் கஸ்டமர். இவங்கள நம்ம வந்து எப்படி சொல்றது, பராமரிப்பு கரெக்டா அவங்களுக்கு பண்ணாம விட்டுட்டோம்னா இவங்க வெளியே போய் இந்த கெஸ்ட் ஹவுஸை பத்தி தப்பா சொல்லிடுவாங்கல்ல, அது வேற அவருக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் யாருமே வர மாட்டாங்க, நம்ம நிறைய பணம் போட்டு இந்த இடத்த வாங்கியிருக்கோம், சோ நம்ம கொஞ்சம் எப்படியாவது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நீங்க போய் படுங்க, நான் இரவு முழுக்க நான் காவலுக்கு இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாலாஜி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியவே தங்க முடிவு பண்றாரு. அவங்க மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் சொல்லிடுறாரு, டேய் நான் இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன்டா, அங்க ஏதோ கரண்ட் ப்ராப்ளம் போல, நான் அங்க இருந்து பார்த்துட்டு
வரேன் என்னன்னு, நீங்க பத்திரமா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாரு. இவரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே வந்த உடனே அந்த ஃபேமிலி மொத்தமும் உள்ள போய் தூங்க ஆரம்பிக்குது. இப்படி பாலாஜி இங்க நிற்கும் போது எந்த அழுகுறலும் எந்த ஓடுற சத்தமும் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த கெஸ்ட் ஹவுஸே பயங்கர அமைதியா இருக்கு. ஏற்காடு இரவு நேரத்துல மரங்கள் செடிகள் சூழ்ந்து ஒரு ரம்யமான இடம். அதே இரவுல அந்த இடம் மிக கொடூரமா மிக பயங்கரமா இருக்குமாங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம், சில பறவைகளும் பூச்சிகளும் கத்துற சத்தம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பாலாஜி என்ன பண்றாருன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு உள்ள கேட்டுக்குள்ள ரூம் மாதிரி தான் இருக்கும், அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. வெளியேனா கெஸ்ட் ஹவுஸ் வெளியே இல்லை, ஏன்னா ஏற்காடுல வெளியே குளிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம உள்ளதான் இருக்காரு. இந்த சமயத்துல அங்க அவங்க வீட்டுல இருந்து அவங்க ஒய்ஃபும் பசங்களும் ஓடி வராங்க. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அந்த வயசான அம்மா வேற அந்த வீட்லயே விட்டு வராங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பாலாஜி வெளியே ஓடி வர்றாரு. வெளியே ஓடி வந்து பார்த்தா எங்க அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்து பக்கத்துல யாரோ அழுகுறாங்க. அந்த சவுண்டு கிளியரா கேக்குது. யாருன்னு குரல் கொடுத்தா படபடன்னு ஓடுறாங்க. திருப்பி படபடன்னு திருப்பி அந்த கிணத்து பக்கத்துல வந்து நிக்குது. அந்த கால் தடத்தோட சவுண்டு திரும்ப அந்த கிணத்து பக்கத்துல தான் சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அது யாருன்னு தெரியல, திருடனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்றாங்க. இவருக்கா ஒன்னும் புரியல. ஏன்னா இப்பதான் இந்த மாதிரி ஒரு அழுகிற சத்தம் அப்புறம் ஓடுற சத்தம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ள கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இதே இடத்துல இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல கேக்குதுன்னு சொன்ன உடனே பாலாஜிக்கு அந்த நபர்கள் சொன்னாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கின உடனே அந்த வார்த்தை இப்ப மைண்டுக்குள்ள ஓடுது. ஆஹா, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி சரி நம்ம எதுவும் சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பயமுறுத்த வேணாம், அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. அம்மா எங்கன்னு கேட்ட உடனே அம்மா அங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, அவங்கள ஏன்டி தனியா விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் உள்ள ஓடுறாங்க. அந்த அம்மா இருக்கிற வீட்டை தேடி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த வயதான அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அப்படியே திரும்பி சேர்லயே உட்காந்துருக்காங்க. அப்படியே திரும்பி பின்வாசல் கதவு ஒண்ணு இருக்குங்க, அதை திறந்தா வீட்டுக்கு நேரா தெரியறது அந்த பால் அடைஞ்ச கிணறு தான். அந்த கிணத்தையே உத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அழல, அதாவது நம்ம தேம்பி சாதாரணமா அழுவோம் பாருங்க, அந்த மாதிரி அழுகல. ஆனா கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. எதையோ பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பாக்குறாங்க ஏது பாக்குறாங்கன்னு பின்னாடி இருந்து பாக்குற இந்த பாலாஜி குடும்பத்துக்கு சுத்தமா தெரியல. இந்த வயசு பசங்க 2 பேர் இருக்காங்களே, காலேஜ் படிக்கிற பசங்க, பாட்டி என்ன பாட்டி அங்க பாக்குற, என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒரு பதிலும் இல்ல. ஒரு கட்டத்துல அந்த சேரை பிடிச்சி திருப்பி மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி புழுக்குறாங்க அவங்க அம்மாவை. பாலாஜி கிட்ட அப்பதான் எழுந்து சொல்றாங்க, ஐயா பாலாஜி, இந்த இடம் ஒரு மிக கொடூரமான இடம், பயங்கரமான இடம். இந்த இடத்த நீ தேவையில்லாம வாங்கி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டயா அப்படின்னு சொல்லி அப்படியே தொப்புன்னு மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இவருக்கா ஒண்ணுமே புரியல. என்ன இலவடா இது, என்ன பண்ணோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு உட்கார்றாரு. இவங்க 2 வயசு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா அந்த சைடு யார் இருக்கா நாங்க போய் பாத்துட்டு வரோம்பா, என்னப்பா அது அழுகிற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பாலாஜி கிட்ட சொல்றாரு. அந்த சமயத்துல பாலாஜி என்ன சொல்றாருன்னா, வேணாண்டா, இது புது இடம், நம்மளுக்கு பழக்கப்படாத இடம், தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி நம்ம தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த சமயத்துல அந்த வயசு பசங்க என்ன சொல்றாங்கன்னா, பா கம்முன்னு இருப்பா, நான் போய் பார்த்துட்டு அந்த டார்ச் எடு அப்படின்னு சொல்லி அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த கிணத்தை நோக்கி 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போறாங்க. அந்த கிணத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த கிணறுக்கும் இவங்களுக்கும் ஒரு 20-30 அடி தான், அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். டார்ச் அடிச்சு சுத்தி பாக்குறாங்க. நடுவுல அந்த கிணத்தோட சுவர்கள் தெரியுது. அந்த கிணத்து சுவர்கள் ஃபுல்லா புதர் மண்டி செடிகள் மறைத்து அப்படியே ஒரு மாதிரி இருட்டா காணப்படுது. இவங்க அவ்வளவு நேரம் சத்தம் கேட்டுச்சு, என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் டார்ச் அடிச்சு அந்த கிணத்தை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த கிணத்துக்குள்ள இருந்து அப்போ சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்லி இந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு நேரம் சத்தம் இல்லாம இருந்தது, யாரும் அது கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா, இந்த புதற்குள்ள நம்ம எப்படி உள்ள போறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிணத்துல இருந்து இவங்க சொன்ன வார்த்தை அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு கை மேல வந்து அந்த செவத்து மேல கைய வைக்குதுங்க. பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. உள்ள ஓடி வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டு வராங்க. 2 வயசு பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க. இவங்க அப்பா பார்த்து என்னையாச்சு அப்படின்னு கேட்கும்போது,
நான் பார்த்தேன்ப்பா, அந்த கிணத்துல இருந்து ஒரு கை வந்ததுப்பா, அந்த கை ஃபுல்லா சேரு ரத்தம் அப்படி இருந்ததுப்பா. இவங்க 2 பேரும் அலறி அடிச்சு அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே இவங்க அம்மாக்கும் பயம் வந்துருது. இந்த பாலாஜிக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி புரிய வருது. அடுத்த நாள் காலையில இந்த கஸ்டமர் வந்தாங்களே இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு, அவங்கள நல்லபடியா அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு, இங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாருன்னா, இவங்க ஃபேமிலியா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு அங்க ஒரு செக்யூரிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி, யாரு கேட்டாலும் இப்போதைக்கு கொடுக்காத, நாங்க சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம். புது கெஸ்ட் ஹவுஸ் தங்கி ஒரே நாள் தான், ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்திருக்காங்க, மொத்தமும் போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இவங்க சென்னை கிளம்பி வராங்க. சென்னை கிளம்பி வந்த பாலாஜி, அவங்க அம்மா, அவங்க மனைவி, இவங்க எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்து வாங்கினியா, அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீ கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி பாலாஜி கேள்வி மேல கேள்வி கேட்டு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல பாலாஜி என்ன பண்றாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாம தான் வாங்கினேன், நல்லா இருந்தது, கம்மி ரேட்டு, வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மளோட குடும்பமும் நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இப்படி வாங்கினேன், கடைசியில இந்த மாதிரி ஆகும் நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துலதான் நம்ம பாலாஜி, அவங்க அம்மா, இவங்க 2 பேரும் பயங்கர கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல பாலாஜியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாத ஐயா, பயப்படாத, நம்ம குலதெய்வம் இருக்கு, அவன் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம பாலாஜி கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பாலாஜிக்கும் முகத்துல ஒரு பிரகாசம் உருவாகுது. ஆமா, நம்ம ஐயா இருக்கான், வேட்டை மாடசாமி இருக்கான் நம்மளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பயங்கர பூரிப்பாகிறாரு. ஆமாங்க, இவங்களோட குலதெய்வம் வேட்டை மாடசாமி. அந்த சாமி வந்து எப்படின்னா, தீய அந்த கெட்ட சக்திகளையும் சரி, எந்த கெட்ட எண்ணம் உள்ளவங்களையும் சரி பயங்கரமா தண்டிச்சிருவாரு, கெட்ட ஆத்மாவை அழிப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இந்த வேட்டை மாடசாமி. வேட்டை மாடசாமினா வேட்டையாடுறது வந்து வெறும் பேயும் பிசாசும் கிடையாது. எந்த குடும்பத்துக்காவது நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா, அந்த கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனுஷனையே வேட்டையாடி அழிக்கிற வேட்டை மாடசாமி தான் இந்த மாடசாமி. அந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டு இருக்கோம். எதுக்குமே பயப்படாதையா, நம்ம வேட்டை மாடசாமி கோயிலுக்கு போ, அங்க இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடு, அங்க இருந்து எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம பாலாஜி என்ன பண்றாருன்னா, அவங்களோட குலதெய்வம் இருக்கிற தாலியூத்து பகுதியில இருக்கிற அந்த வேட்டை மாடசாமியை பாக்குறதுக்காக, அதாவது அவரோட அருளை வாங்குறதுக்காக நம்ம பாலாஜியும் அவரோட சித்தப்பா மகனான ராமசாமி அப்படின்னு ஒரு நபரும் 2 பேரும் கிளம்பி போறாங்க. இந்த ராமசாமி எது கூப்பிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமசாமி வந்து சாமியாடி. அதாவது அவங்க குடும்பத்துல ஏதோ திருவிழாவோ இல்ல நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்குமே இந்த ராமசாமி உடம்புல ஒரு அந்த அவங்களோட குலதெய்வமான வேட்டை மாடசாமி வந்து அருள் கொடுப்பாராம். சாமியாடி நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த ராமசாமி. அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் அவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி, அங்க இருக்கிற பூசாரி மூலமா இந்த மாதிரி நடந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கோயில் காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கிற அந்த வேட்டை மாடசாமி கோயில் அந்த நிலத்தோட மண்ணை எடுத்து, ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு துணியில சுத்தி கட்டிக்கிறாங்க. அங்க இருந்து நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு, என் குடும்பத்தை காப்பாத்தையா, நீ இருக்கிற தைரியத்துல நான் போறேன் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை ஏத்தி அங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த ராமசாமியும் பாலாஜியும் அங்கிருந்து கார்ல கிளம்புறாங்க ஏற்காடை நோக்கி. ஏற்காடுக்கு போய் அந்த கெஸ்ட் பார்க்கும் போதே பாலாஜிக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. அங்க இருக்கிற வாட்ச்மேனை பாக்குறாங்க. வாட்ச்மேன் கிட்ட யாராவது வந்தாங்களையா அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கேட்டாங்க, நீங்க தான் விட வேணாம்னு சொல்லிட்டீங்களையா, அதனால எல்லாரையும் போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ நல்லதுதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கையில கொஞ்சம் காசு கொடுத்து, நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அந்த பாலடைஞ்ச கிணறு, அந்த பாலடைஞ்ச கிணறு பக்கத்துல இருக்கிற அந்த பராமரிப்பாளர் தங்குற அந்த வீடு, இந்த இடத்துல அந்த வீட்டுல இந்த ராமசாமியும் பாலாஜியும் மட்டும் அன்னைக்கு நைட்டு தங்க போறாங்க. இந்த பேய எதுக்காக இங்க இருக்கு, இதை இங்க எது விரட்ட முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கதான் இந்த பாலாஜியும் ராமசாமியும் அந்த வீட்டுக்குள்ள தனியா தங்க போறாங்க. அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஒரு 2-2:30 மணி இருக்குங்க. நல்ல பனி பெய்யுது, பயங்கரமான சில் கிளைமேட். அதாவது இவங்க ஜன்னல்ல இந்த பனி பெஞ்சா ஒரு மாதிரி ஷேடா தெரியும் பாருங்களா, அந்த மாதிரி நிறைய எல்லா ஜன்னல்களையும் தெரியுது. ராமசாமியும் பாலாஜியும் அந்த கைப்பூடி மண்ணையும் இந்த வேட்டை மாடசாமி அந்த போட்டோவையும் அவங்க நடு ஹால்ல ஒரு டேபிள் மாதிரி வச்சு அந்த மண்ணையும் பக்கத்துல வச்சுட்டு கற்பூரத்தையும் விளக்கையும் ஏத்தி வீடு ஃபுல்லா காமிச்சு நைட்டு ஏதாவது நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பாலாஜிக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு. பாலாஜி ஒரு சைடு சாஞ்சி தூங்கிடுறாரு. ராமசாமி மட்டும் ஏதோ ஒண்ணு சரியில்லை, இந்த வீட்டை சுத்தி சம்திங் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்றது அவருக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி தெரியுது, ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த கட்டத்துல இவர் ஒவ்வொரு ஜன்னல்லையா போய் பாக்குறாரு. ஒவ்வொரு ஜன்னல்லையும் கையோட அச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அச்சு பட்டுட்டு போயிருக்கு.
ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மா அந்த வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிருக்கு. ஆனா அந்த வேட்டை மாடசாமி அந்த கோயிலோட நிலத்தோட மண் இருக்கு பாத்தீங்களா, அதனால அதால வர முடியல. அதனால கதவு பக்கத்துல கையை வச்சுட்டு போயிருக்கு, எந்த சைடாவது போக முடியுமான்னு. ஆனா இந்த சாமியோட பவர் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சாமி இவரு. இந்த சமயத்துல ராமசாமியை டக்குன்னு பாலாஜி எழுப்புறான். அது வந்துருச்சுடா, அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் எழுந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அந்த சவுண்ட் ஏதாவது பக்கத்துல கேக்குதா அப்படின்னு. அப்பதான் அந்த கிணறு பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த அழுகுரல் வீட்டை சுத்தி சுத்தி கேக்குது. இந்த அழுகுரல் கேட்கும் போது பாலாஜி பயப்படுறாரு. ராமசாமி சொல்றான், எதுக்குமே பயப்படாத, நம்ம ஐயா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல அந்த அழுகுரல் மாறிட்டு ஒரு மாதிரி உக்கிரமா உரும்ப ஆரம்பிக்குது. உரும்பிட்டு என்னை கொன்னுட்டாங்க, இந்த கிணத்துக்குள்ள என்னை துடிக்க உயிரோட கல்ல தூக்கி போட்டு என்னை கொன்னுட்டாங்க. என்னால இந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல, யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சுத்தி ஒரு சிறுமியோட குரல் கேக்குது. இந்த குரலை கேட்ட உடனே ராமசாமி கண்டுபிடிச்சிடாரு, என்னடா இது குரல் ரொம்ப ஆக்ரோஷமாவும் கோபமாவும் பயங்கரமாவும் இருக்கு. ஆனா இந்த வாய்ஸ், இந்த குரல் வளம் ஒரு சிறுமி, அதாவது ஒரு 15-16 வயசு பொண்ணுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு. இது ஏதோ சரியில்லை, இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்குடா அப்படின்னு சொல்லி ராமசாமி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல ராமசாமி சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு காசு போட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் போட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி அவரோட வாழ்க்கையில எப்படியாவது நல்ல டெவலப் ஆயிடலாம்னு நினைச்சுதான் இந்த இடத்த வாங்கியிருப்பான் பாலாஜி. இவனை காப்பாத்தாம நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் அவரோடது. ஒரு கட்டத்துல அந்த விபூதிகளையும் அந்த மண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வீட்டை சுத்தி இவர் தனியா போய் போட ஆரம்பிக்கிறாரு. பாலாஜி வீட்டு உள்ளே இருக்க சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ராமசாமி கத்துறாராங்க. என்ன கத்து அப்படியே நாக்க மடிச்சுட்டு, ஏய் எவ்வளவு தைரியம் தான் இந்த வீட்டு பக்கத்துல வருவ, என் மண்ணை போட்டதுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டு பக்கத்துல நிக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இப்படின்னு சொல்லி அந்த வீட்டை சுத்த ஆரம்பிக்கிறாரு ராமசாமி. இந்த சமயத்துல ராமசாமி சுத்தி கத்துறது பாலாஜிக்கே பயமா இருக்காங்க. ஏன்னா ராமசாமி முகத்தை பார்க்கும்போது அந்த வேட்டை மாட சாமியே இந்த வீட்டு பக்கத்துல உலாத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சான். அந்த நேரத்துல ராமசாமி என்ன பண்றாருன்னா, அந்த மண்ணை போட்டுக்கிட்டே வீடை சுத்தினார்ல, இப்போ தைரியமா அந்த கிணத்து பக்கத்துல குரல் கொடுத்துட்டு காலை எடுத்து வைக்கிறது எப்படின்னா அப்படியே இப்படி எடுத்து வைக்கிறாராம். காலை இப்படி எடுத்து வச்சு போறாரு, நாக்க மடிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கர ஆக்ரோஷமா அந்த கிணறு பக்கத்துல போறாரு. அவர் கிணறு பக்கத்துல போகும்போது அந்த உருவம் படன்னு ஓடி அப்படியே கிணத்துக்குள்ள குதிக்கிறத இங்க இருந்து பாலாஜி கிளியரா பாக்குறாரு. இந்த விஷயத்த பார்த்த உடனே பாலாஜி, ராமசாமி அங்க போவாதரான்னு சொல்லி கத்தும் போது ராமசாமி திரும்பி பாலாஜியை முறைக்கிறாரு. அப்பதான் பாலாஜிக்கு தெரியுது, அங்க இருக்கிறது ராமசாமி உடம்புல இருக்கிறது ராமசாமி கிடையாது, நம்ம வேட்டை மாடசாமி அங்க இருக்காரு, நீ பயப்படாதரா அப்படின்னு என்கிட்ட முறைச்சிட்டே சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பாலாஜி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. இந்த சமயத்துல அங்க இருந்து தலைமுடியை புடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி அந்த ஆத்மாவை ராமசாமி இழுத்துட்டு வர்றாரு. ஆனா இங்க இருந்து பாக்குற பாலாஜிக்கு அவர் ஏதோ வெறும் கையை புடிச்சு இப்படி இழுத்துட்டு வர மாதிரிதான் தோணுது. அந்த நேரத்துல ராமசாமி அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ஆத்மாவை கூட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம் பாலாஜி கண்ணுல தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல அந்த விளக்கு பக்கத்துல அந்த போட்டோ பக்கத்துல இந்த உருவத்தை நிக்க வச்சுட்டு அங்க இருந்து அவர் கையில உடுக்கெல்லாம் வச்சிருந்திருக்காருங்க. அவர் ஒரு சாமியாடி பிளஸ் ஒரு விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு வரோமோ அந்த விஷயத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காரு. உடுக்கை எடுத்து அவரே அடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே தங்குன்னு குதிக்கிறாராங்க, நாக்க மடிச்சுக்கிட்டு. அந்த எதிர்க்கு இருக்கிற ஆன்மா பயங்கர பயத்தோட கூனி குறுகி நிக்குதான். அது சின்ன பொண்ணு ஆத்மானால ரொம்ப ஆக்ரோஷமா இந்த வேட்டை மாடசாமி நடந்துக்கலையாம். அந்த சமயத்துல கேள்வி கேட்கிறாராம், யாரு நீ, என்ன கும்பிடுற ஒரு குடும்பத்தை பயமுத்துற, அதுவும் இல்லாம நான் வீட்டு உள்ள என் காலடி மண் இருக்கும் போதே இந்த இடத்துல தங்காதீங்க, உங்களை பார்த்தா பிடிக்கல போயிடுங்கன்னு சொல்ற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எப்படி செத்த சொல். அப்பதான் அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். நாங்க வசதி இல்லை, ஆனா சந்தோஷம் இருந்தது. ஆனா எங்க அப்பா ஒரு சாமியாரை நம்பி அவர் கூட ஒரு சிஷ்யனா போனாரு. அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆன இவரு அப்பப்போ மாந்திரிகம் அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல எங்க குடும்பமே பணக்காரன் ஆயிடும், அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய வச்சுட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அப்ப இந்த குழந்தை ஏன்னு கேட்கும்போது, இந்த குழந்தைய நீ நரபலி கொடுத்தாதான்
பண்ணாதான் நீ இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தையோட ரொம்ப பணக்காரனா பேரும் புகழும் பெற்று வாழுவ அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை மைண்ட் வாஷ் பண்ணி அவனோட பூஜைக்காக என்ன நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்காட்டு பகுதியில இவங்க வாங்கியிருக்கிற அந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கிணத்துக்குள்ள இந்த பொண்ணை இவங்க அப்பா தானே கூட்டு வராரு நம்பிக்கை கொடுத்து கூட்டு வந்து இவங்க அப்பாவே அந்த கிணத்து பக்கத்துல நிக்க வச்சு கல்லோட சேர்த்து கயிறை கட்டி சணல் கயிறை கட்டி இந்த கிணத்துக்குள்ள போட்டு அந்த பொண்ணை துடிக்க கொண்டிருக்காரு. அந்த பொண்ணு கிணத்துக்குள்ள போகும்போது கடைசியா அவங்க அப்பாவை அவ்வளோ பாவமா அவ்வளோ ஒரு உன்னை நம்பி வந்தனேப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ள விழுறதும் அந்த கிணத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட அந்த பொண்ணு மூச்சடைச்சு தண்ணி உள்ள போய் துடிச்சு இறந்திருக்கா. இந்த துடிப்பும் இந்த கோபமும் எனக்கு இந்த இடத்துல இறந்ததுல இருந்தே இருக்கு. என் ஆத்மா வேற எங்கேயுமே போக முடியல, என் அப்பாவை கொல்லணும் அப்படின்ற வெறி மட்டும்தான் எனக்கு இருக்கு. மனுஷங்களை நம்பவே கூடாது, மனுஷங்க எங்களை விட ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து நம்ம ராமசாமி உடம்புல இருக்கிற அந்த வேட்டை மாட சாமி கிட்ட அந்த வாக்குவாதத்தை வச்சிட்டு இருக்கு. அப்போ ராமசாமி உடம்புல இருக்கிற அந்த வேட்டை மாட சாமி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான நியாயமோ தண்டனையும் உன் குடும்பத்துக்கு எப்பவோ கிடைச்சிருச்சு. நீ இறந்து இங்கேயே இருக்கிறதுனாலதான் உன் அப்பனுக்கு என்ன நடந்தது, உன்னை கொல்ல சொன்ன அந்த சாமியாருக்கு என்ன நடந்ததுன்றது உனக்கு தெரியாது. 2 பேரும் இப்ப உயிரோட இல்ல. நீ நிம்மதியா இந்த இடத்தை விட்டு போய் உன் ஆத்மா சாந்தி அடைய நான் வழி பண்றேன், இந்த மாடசாமி வழி பண்றேன். என்ன நம்பி இந்த இடத்தை விட்டு போ. இந்த குடும்பத்தை நீ ஒருபோதும் தொல்லை பண்ணக்கூடாது, அதுக்கான உரிமையும் உனக்கு கிடையாது. இப்போ இந்த இடம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா கிட்ட நம்ம வேட்டை மாடசாமி பேசுறாரு. அப்போ கூட இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பொண்ணு இல்ல, 16 வயசுல இறந்துருக்கு, துடிக்க கொண்டிருக்கானுங்க நரபலின்ற பேர்ல. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இருந்தாலும் அழுகுது, இல்ல நான் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருப்பேன், எனக்கு இங்க இருந்து போக பிடிக்கல, நான் இங்கதான் செத்தேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த விஷயத்த சொல்லுது. ஒரு கட்டத்துல அந்த ராமசாமி உடம்புல இருக்கிற வேட்டை மாடசாமிக்கு கோவம் வந்துருச்சு. நீ போறியா இல்ல என் காலில் மிதிச்சு உன் ஆத்மாவை நான் இங்கே பஸ்மமாக்கவா அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஆத்மா அப்படியே கை எடுத்து கும்பிட்டு கீழே தலையை குனிஞ்சிடுது. இந்த விஷயம் தான் இப்பதான் அங்க எதிர்க்க ஒரு ஆத்மா கிட்டதான் பேசிட்டு இருக்காருன்ற விஷயம் பாலாஜிக்கு தெரியுது. அந்த உருவம் ஒரு புகை மாதிரியான வடிவுல அந்த இடத்துல தோன்றுது. அந்த விஷயத்த பாலாஜி கண் நேர பாக்குறாரு. இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது ராமசாமி சத்தியம் பண்றாரு, உன் ஆத்மா நல்லபடியா சாந்தியாகி நீ நிறைய பேருக்கு உதவி பண்ற புனித ஆத்மாவா மாறுவ, அதுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இது கண்டிப்பா நடக்கும். சாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ மறுபிறவி எடுப்ப. அப்ப நீ பிறக்கிற பிறப்பும் சரி, நீ போற குடும்பமும் சரி, உன்னை தலையில தூக்கி வச்சு மகாலட்சுமியா கொண்டாடும். நீ பண்ண பாவத்தோட பலன்னா போன ஜென்மத்துல நீ இறந்த, இதுக்கப்புறம் நீ எடுக்கிற எல்லா ஜென்மமும் உன்னோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு போய் அவரே திருப்பியும் வெளியே வழி அனுப்பிச்சு வச்சு அந்த கிணத்து பக்கம் இல்லாம எப்படி பின்னாடி இருந்து அந்த ஆத்மாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாரோ ராமசாமி, அதே மாதிரி அங்கிருந்து முன்னாடி வாசல் வழியா அந்த ஆத்மாவை வெளியே அனுப்புறாரு. அது ஏன் அப்படி அனுப்புனாருன்றது எனக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த கட்டத்துல அந்த வீட்டுல அந்த மண் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, அந்த மண்ணை அந்த ஆத்மா போற வரைக்கும் அது பின்னாடியே போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஆத்மா ஒரு கட்டத்துல அங்க இருந்து போகும்போது எந்தவித கோபமும் இல்லாம மனசுல சோகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த எல்லையை கிராஸ் பண்ணி அது இறந்த அந்த கிணத்தை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சு போகுது. அந்த இடம் எந்த ஒரு ஆத்மாவோட பிரச்சனை இல்லாம ரொம்ப புனிதமாகவும் அமைதியாகவும் மாறுது. அந்த ஆத்மாவை விரட்டி விட்டு ராமசாமி அந்த ஆக்ரோஷத்தோடயே அந்த கேட்டுக்கிட்டே நிக்கிறாருங்க, நாக்க மடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆங்காரமா நடந்துகிட்டு. இந்த விஷயத்த பாலாஜி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மணி 3:30 விடிய காலையில் 3:30னா ஏற்காடுல அவ்வளவு இருட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல கூட அந்த ராமசாமி குளிர் இல்லாம அப்படி அவ்வளவு ஆங்காரமா நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கற்பூரத்தை தட்டுல போட்டு ஏத்திக்கிட்டு ஓடி வராரு அங்க இருந்து பாலாஜி. ஐயா சாந்தமாயிடு ஐயா, என் குடும்பத்தை காப்பாத்திட்ட, என் இடத்த காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ஆர்த்தியை காட்டி அந்த சாமியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. ரொம்ப பெருமூச்சு விட்டு கோபமா இருந்த அந்த ராமசாமி உடம்புல இருக்கிற வேட்டை மாடசாமி அப்படியே சாந்தமாகறாரு. இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை நம்பி என்னை எப்பவுமே கும்பிடுங்க, என் கோயிலுக்கு செய்ய வேண்டியதை செய்ய, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உடம்புல இருந்து ராமசாமி உடம்புல இருந்து நம்ம வேட்டை மாடசாமி அங்க இருந்து
மறைஞ்சு போறாரு. ராமசாமி நார்மல் ஆகுறாரு, அப்படியே கீழே உட்காந்துறாரு. அவரால் முடியல. அந்த கடவுளோட அந்த மாடசாமியோட எனர்ஜி சாதாரண மனித உடம்பு தாங்குமா? அப்பேற்பட்ட சக்தி வந்துட்டு போகும்போது நம்ம எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிடும். ஸோ அதனால அப்படியே கீழே உட்காந்துறாரு. அப்ப பாலாஜி தண்ணி கொடுத்து அவரை நார்மல் ஆக்கி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்மள அந்த வேட்டை மாடசாமியே நம்ம ராமசாமி உடம்புல இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாரு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பப்ளிக் வந்து அந்த இடத்துல போறாங்க வராங்க தங்குறாங்க. இருந்தாலும் பாலாஜி வந்து இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே விஷயம், காசு இருந்தா நம்ம ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி பெரிய லாபம் பார்த்துடலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பாலாஜியோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் உனக்கு சீப்பா கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால நீ மற்றவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ ஒரு ஐடியா பண்ணி பயங்கர பர்ஃபெக்டா நீ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி வாங்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பிரச்சனையே விலை கொடுத்து நீ வாங்க போறன்றது அர்த்தம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பாலாஜி. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு நான் டெய்லியும் வீடியோ போடுறது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது விரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.